எப்படி ரெக்கார்ட் ஆன் பண்ணோம்? கேமரா ஆன்ல தான் இருக்கு. வீடியோ ஆன்ல ரெக்கார்டிங் ஓடிட்டு தான் இருக்கு. 45 செகண்ட்ஸ் 46 செகண்ட்ஸ். ஓ மை காட். ஏய் கியூட். என்ன பண்றீங்க வரமா? என்ன பண்றீங்க கேட்கக்கூடாது. என்ன பண்றீங்க கிட்ட சுதன் சொல்லுவான். ரைட்டா? ரைட். சுதன் கல்யாணம் முடிஞ்சிருச்சு. நைட் ரிசப்ஷன். எப்போ இந்த இன் பிட்வீன் கேப்ல நம்ம ஒரு ஸ்பாட்டுக்கு போறோம். எஸ் ஹிடன் ஸ்பாட். அந்த ஸ்பாட்டை வந்து அங்க போயிட்டு சொன்னாதான். ஆமா, அப்புறம் அந்த டைமிங் வரைக்கும் பார்ப்பாங்க. அதனால அங்க போயிட்டு ரிவீல் பண்றோம். அது எந்த மாதிரி ஸ்பாட்டு? ஏதாவது க்ளூ கொடுங்க. நம்மளோட ட்ரெஸ்ஸிங்கை பார்த்து அவங்களே தெரிஞ்சுப்பாங்க என்ன மாதிரியான ஸ்பாட்டா இருக்கும்னு. இந்த கிளைமேட்டுக்கும் நம்ம இருக்கிற லொகேஷனுக்கும் என்ன ஸ்பாட் போவோம் அப்படின்றது. பிகாஸ் நாங்க சென்னையில இருந்து வந்திருக்கோம். எங்க வந்திருக்கோம்? அதுவே சொல்லலையா? அதுவே சொல்லி வந்து அதை சொல்லிருக்கணும். பார்த்து நம்ம கொடுக்க முடியும். என்னடா நீங்க இப்படி பண்றீங்க? யார் கல்யாணம்னே தெரியல. கல்யாணத்துக்கு வந்திருக்கோம். நான் சொல்லக்கூடாதுன்னு நினைக்கிறேன். ஏன் உனக்கு தெரியுமா யார் கல்யாணம்? ஒரு ட்ரீட் மட்டும் கொடுத்தாங்க, அதனால வந்துட்டேன் கல்யாணத்துக்கு. எஸ். யோசிக்கிறீங்க? ஆரன்ல அடிக்கூடாது தம்பி. vlogல அதிகமா சவுண்ட் கேட்கும். அவனை சொல்லி நிறுத்துங்களேன்டா. அவன் நிறுத்துற அந்த லூசுக்கு மட்டும் வந்துட்டே இருக்கான் போடுறா. ஆரன் அடிக்காம ஓட்டி ஓட்டி பழக்குங்க. சொல்லிடுவீங்களா? ஃபர்ஸ்ட் நம்ம எந்த கார்ல போயிட்டு இருக்கோம் தெரியுமா? யூட்டானா? ஓ மை கூகுள் காட். போய் சொல்லாது. கூகுள் மேப்ஸ் சீட் பெல்ட். யார் ராக்கெட் போறான்? vlog பார்த்து கேட்பாங்க. ஆமா, நான் vlog பார்த்து அரெஸ்ட் பண்ணிட்டாங்க, ஃபைன் போட்டாங்க. ஐயோ, சீட் பெல்ட் அணிஞ்சுதான் வண்டி ஓட்டணும். எஸ். டிஸ்க்ளைமர் கார்டா? ஓகேண்ணா. அது போடுறதுக்கு எங்களுக்கு ஆப்ஷன் தெரியுமான்னு தெரியல, அதனால சொல்லிக்கிறோம். மண்டபம் போது 1 மணி நேரம் போகணும். மண்டபம் வழியா போனா என்ன, போறோம்னா என்ன. Continue on Arilipura, Nattanam Road for 3 kilometers. அப்புறம்னா கல்யாணத்துல சோறுலாம் எப்படி இருந்தது? கல்யாணத்துல சோறு வேற லெவல். எவ்வளோ ஹோட்டல்ல போயிட்டு என்னென்னவோ சாப்பிட்டுருக்கேன். நான் இந்த மாதிரி ஒரு சாப்பாடு எங்கேயுமே சாப்பிட்டது இல்லை. அடிப்பொலி. உண்மையிலே சவுத்துல வந்து ஃபுட்டு எப்படி இருக்கும் அப்படின்றதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் வந்து இந்த கல்யாணத்துல பார்த்தேன். ஓகே. மரண மாஸ். அங்க வச்சிருந்த ஒவ்வொரு ஐட்டமும் ஸ்டார்டிங் ஊறுகால இருந்து அந்த பாயாசம் வரைக்கும் வேற லெவல்ல இருந்துச்சு. ரெண்டு வெரைட்டி பாயாசம் வச்சாங்க. எனக்கு வந்து இந்த டார்க் கலர்ல இருந்துச்சு. அது என்ன பாயாசம்? என்னடா பாயாசம்? ஒண்ணு கேரட் பாயாசம் ஒண்ணு இருந்துச்சு. நல்லாவே இல்லை. கேரட் பாயாசம் அந்த அளவுக்கு இல்ல. இன்னொன்னு இருக்கு, ப்ரௌன் கலர் பாயாசம். ப்ரௌன் கலர். அந்த சாமி அல்டிமேட்டா இருந்துச்சு. அவன்கிட்ட கேரளா கை அவனுக்கு தெரியும். என்ன பாயாசம் அது? அவனுக்கு வாழைப்பழத்தை மலையாளத்துல சொல்றதுனாலே தெரியாது. மண்டபம் தாண்டி போயிட்டோம். மரங்க வேற போகிறேன். ஓ மை காட், எனக்கு காதுல சொன்னாரு கண்ணாடி தூக்கு இப்ப தண்ணி அப்படின்னு. இந்த காலேஜுக்குள்ள போகணும். ரூட் சைடு தானே. காலேஜ்ல போனா அவள்தான் திருந்த மாட்டேன்ல. பொம்பளை சொக்கு வருந்த மாட்டேன்ல. ஃபர்ஸ்ட் கண்டென்ட்லயே நீங்க பொம்பளை சொக்குன்னு வெளியே தெரியுற மாதிரி பண்ணாதீங்க. அப்படிலாம் கிடையாது. இந்த சீனை கட் பண்றேங்க. கட் பண்ணிடலாம். ஏன் பாய் சைலண்டாவே வரீங்க? இயற்கையை ரசிக்கிறீங்களா? அவர் இப்ப வந்து ஃபுல் வைப்ஸ்ல இருக்கு. நான் கொஞ்சம் இனிப்பா இருக்கேன் வைப். கட்டரும்பா வந்துகிட்டு இருக்கேன் கிட்ட மட்டும். அது நீங்க அந்த ரோடு கீழே போட்டீங்களா? அது அப்படிதான். எந்த பக்கம்?
இரு ஸ்ட்ரைட் மேப்ல சவுண்ட் இருக்கு மேப் சவுண்டா தான் இருக்கு வாட் இஸ் திஸ் நா 2-3 லொகேஷன் அனுப்பிச்சீங்களே சுதன், எது ஃபர்ஸ்ட் வரணும்னு போட்டீங்களா? லாஸ்டா ஒரு லிங்க் தான் வச்சிருந்தேன், மத்தெல்லாம் போட்டோஸ் பண்ணி தான் போட்டிருந்தேன். இல்ல எல்லாமே லிங்க் தான். லாஸ்ட் லிங்க் தான் டச் பண்ணிருக்கேன் நானு. லாஸ்ட் லிங்க் டச் பண்ணிருக்கியா? அதான் நான் எப்படி கேட்டேன் இல்லையா கரெக்டா? என்னாச்சு? கண்ணுதே கேட்பேன் நானு. அவரு வேற ஏதோ லொகேஷன் போட்டிருக்காரா? கடைசி அதுக்கப்புறம் போறது சொன்னேன். திருப்பரப்பு 2வது லொகேஷன். என்ன பருப்பு? திருப்பரப்பு. சிறுபருப்பு தெரியும், தோரம் பருப்பு தெரியும். செய்து குரூப்ல வந்து அதான் அந்த இடம் அப்படி சொல்லி போட்டோம்னா தான் எல்லாம் வருவாங்க. போட்டிங் இருக்கு. திருப்பரப்பு வாட்டர் ஃபால்ஸா? போட்டிங் வாட்டர் ஃபால்ஸ் குளிங்க. வாட்டர் ஃபால்ஸ். ஓ மை காட், நம்ம ரிவீல் பண்ணிட்டோம். அத கட் பண்ணிடுங்க. எல்லாத்தையும் கட் பண்ணிடுவோம். Head toward Pariyakarai Temple Road. அதே ரோடு தான் போ. 50 minutes 1 hour போயிட்டு பலஸ்தீனியம் தம்பி ரெக்கார்டே ஆகுதுக்கு மேல. அதான் நான் நேத்து கிளியர் பண்ணேன் 18 GB. எப்படா? ஆமா, வாட்ஸ்அப் டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் அன்இன்ஸ்டால் பண்ணிட்டேன். நாளைக்கு எங்க போறோம்னு சொல்லுங்க பாப்போம். முதல்ல இன்னைக்கு போறதுக்கே நீங்க இன்னும் பதில் சொல்லல. இல்ல நாளைக்கு போற கதைக்கு போயிட்டீங்க. அதுக்குள்ளே நாளைக்கு என்ன பிளான்? நாளைக்கு ஒரு சர்ப்ரைஸ் இருக்கா நம்மளுக்கு ஏதாவது? நாளைக்கு நம்மளுக்கு டெய்லி சர்ப்ரைஸ் தான். டெய்லி சொல்றது ஒண்ணா இருக்கும், செய்யறது ஒண்ணா இருக்கும். அதனால நம்மளுக்கு வந்து டெய்லி சர்ப்ரைஸ்க்காக யார் ரொம்ப எக்ஸைட்டடா இருக்காங்களா? இல்ல சுதன் ரொம்ப எக்ஸைட்டடா இருக்காங்க. சுதனோட ஒருத்தன் எக்ஸைட்டடா இருக்கான், அஸ்வின். ஓ, அவன் தான் 5 மாசமா இந்த கல்யாணத்துக்கே பிளான் பண்ணிருக்கான். நம்ம எல்லாருமே இந்த பிளான்ல. கல்யாண பொண்ணு கூட எவ்வளவு நாள் வெயிட் பண்ணிருக்க மாட்டாங்க போல. கல்யாண பொண்ணே இன்னைக்கு காலையில ஒரு ஸ்டோரி, ஜஸ்ட் ஃப்ரைடே. ஆனா அஸ்வின் அப்படியா? அவன் ஸ்டேட்டஸ பார்த்தாதான் தெரியும், ட்ரெயின் விட்டுருப்பான். அவன் பாக்குறதுக்கு, அவன் ஸ்டோரியை பாக்குறதுக்கு 1/2 மணி நேரம் தேவைப்படும் நம்மளுக்கு. லொகேஷன் போட்டு வந்த வழி அது குரூப்ல போடுறா சுதனே. அதான் லொகேஷன். நம்ம வந்த வழி அப்படிதானா போகுது. ஸ்லீவ்லெஸ் போட்டு எதை போயிட்டு இருக்கோம்ல, ஏதோ பாகா பீச் போற மாதிரி. குளம் அழகா ஜாலியா ஜம்முன்னு குதிச்சு குளிக்கலாம். கொச்சனா செத்துரும். நீச்சல் அடிக்க தெரியாது. மறுநே நீச்சல் அடிக்க தெரியுமா? தெரியாது. ஆமா, எனக்கு கம்பெனி இருக்கான், கணேசும் இருக்கான். அந்த தூரம் வரைக்கும் போவான். நீந்தி அதுக்கப்புறம் அவ்வளவுதான். மேல In 300 meters, turn right. எப்படி பண்ணணும் தெரியும், ஆனா பண்ணல. பஸ் போற மாதிரி சவுண்ட் கேக்குது. காலாட்டணும், கையா. புரியுதா? ப்ரொஃபஷனல் ட்ரைனர்ஸ் இருக்காங்க நம்ம கிட்ட 4 பேர். ஸ்விம்மிங். ஊர் பேர் என்னது? இந்த ஊரு பேரு திருப்பரப்பா. இந்த ஊரு பேரு Turn right. தாண்டிட்டோம். A few moments later. இதெல்லாம் ரீடேக் எடுக்க முடியாது. வாய்ஸ் ஓவர் தனியா கொடுத்துக்கோங்க. வேணா அவ்வளவுதான், என்ன பண்றது? என் வாய்ஸ்க்கு கணேஷ் வாய்ஸ் போட்டுக்கோங்க. பிரேமண்ணா, கமண்ணா, இதான் உங்களோட டேலண்ட் காட்டுற இடம்னா இது. உங்க டேலண்ட காட்டுங்க பாப்போம். உட்காந்துருக்க இடத்துல போய் டேலண்ட் காட்டுறது புரியல. உட்காந்துட்டு இருக்கிற டேலண்ட் காட்ட முடியாது. உட்காந்து ஏதாவது டேலண்ட் காட்டுங்கன்னா சிங்கிங் வருமா, டான்சிங் வருமா? உட்காந்துன்னு டான்ஸ் ஆடுவாங்களா? சிட்டிங் டான்ஸ் எனக்கு தெரியாது. அந்த மாதிரி நான் வந்து ஆக்ஸ்போர்ட் ஸ்கூல்ல படிக்கலப்பா, உட்காந்து டான்ஸ் ஆடுற அளவுக்கு. ஓ மை காட். பரவாயில்ல, பாட்டு பாடுங்க, நான் ஒரு 2 லைன் கேட்கும். என் வாய்ஸ் பேசினாலே அதுல வந்து இடகுடமா கேக்குது. பர்னி பாட்டு பாடுவான். பர்னி வந்து சாயா பேக்கரோட பெரிய ஃபேன். Continue on Karungal. அவ்வளவுதான், பாட்டு பாட போறேன். கடவுள் பாடல் நான் பாடுறது இல்லை. கடவுள் சாய் அபியங்கர் இல்ல, சாய் பாபா. சாய் பாபா ட்ரெண்டிங்ல ஆக்சுவலி அவன் சட்டம் வாங்கலான்னு இருந்தேன். சாய் அபியங்கர் ஃபேஸ்புக். நீங்க இந்த 800 1000 ரூபாய்க்கு அந்த சட்டையை வாங்காம இருந்தீங்கன்னா அந்த சட்டையை வாங்கிட்டு வந்துருக்கேன். 1000 ரூபாய் சட்டை.
தென்னம் தெண்டத்துக்கு சொல்லுது. Oh my god. பிரேம்னா ம். உங்களுக்கு பிடிச்ச சிங்கர் யாருன்னா? ஸ்ரேயா கோஷல். சரி, ஆர்டிஸ்ட், மியூசிக் டைரக்டர். மியூசிக் டைரக்டர் இளையராஜா தான். பிரேம் அண்ணாக்கு தளபதி விஜய்னா ரொம்ப பிடிக்கும். விஜய் மூவில யாராவது தளபதி விஜயா? அது சொல்ற போற பீப் தளபதி போட்டுருவாங்க. இல்ல, சிஎம். தமிழ்நாடு CM. தளபதி விஜய வந்து பீப் போட்டுருவாங்க. நான் ஏதாவது சொன்னேன்னா அப்புறம் No. அப்புறம் உங்க சேனலே பிளாக் பண்ணிருவாங்க. ஏன்னா இப்ப அவர் வந்து சிஎம்ஆ இருக்கிறாரு. எது பேசுறதுனாலும் பார்த்து பேசுங்க. நம்மதான் ஏரியாலே நம்மதான். அது வேற ஒருத்தன் டைலாக். யாரு அது ஒருத்தன் இருக்கான் பர்னி. இன்ஸ்டாகிராம்ல ட்ரெண்டா. நம்மதான் அதான் பக்கத்துல இருக்காரு. 10 மணி நேரத்துல இங்க இருந்து டெல்லி நம்மதான் அப்படின்னுவான். அவன் பேர் இன்னும் ராம் வரும். என்ன ராம்டா அவன்? ஆன்சர் பண்றா சார். ஆன்சர் பண்ண என்ன ராமு? பில்லாராம். 1 பாயிண்ட். சரி, இப்ப நம்ம வந்து ஒரு சின்ன கேம் ஆட போறோம். நான் கேக்குற கேள்விக்கு நீ பதில் சொல்லு. ஓகே. 10 யூடியூபர் பேர் சொல்லு. 10 யூடியூபர். ஒரு யூடியூப் சேனல் வச்சுன்னா யூடியூப் பேர் கேக்குறீங்க. ஆமா கரெக்ட் தானே. நீ ஒரு யூடியூப் சேனல் ஓபன் பண்ணிருக்கனா உனக்கு அந்த ஃபீல்ட்ல ஏதாவது பண்ணா ஒரு அட்லீஸ்ட் ஒரு 10 பேராச்சும் தெரியும். தெரியும், நான் சொல்றேன். சொல்லு. சாத்து விலாக்ஸ். செருப்பால கேள்வி கேட்டா கரெக்டா பதில் சொல்லணும். அதுதான் சொல்றேன், அது ஒரு பிளாக் சேனல் அந்த தானே. எங்க இருக்குது பிளைண்ட் ரேங்கிங் டாப் 10. பிளைண்ட் ரேங்கிங் டாப் 10. ஒரு யூடியூபரா நான் சொல்லுவேன், நீங்க வந்து அவங்க எந்த பொசிஷன்ல இருக்கான்னு சொல்லுங்க. ஓகே, சொல்லுங்க. ஏய் முதல்ல 10 யூடியூபர் பேர் சொல்லு. சரி, ஓகே, நான் சொல்றேன். இர்ஃபான் சியூ, விஜய் சித்து விலாக்ஸ், அதுக்கப்புறம் ராம் ஜானு. ராம் ஜானு தெரியாதானா? தெரியாது. அப்புறம் எல்லாம் எந்த இது ஃபீல்ட் நான் சொல்லலாமா? செரி விலாக்ஸ், டிடிஎஃப், 4. வேற யார் சொல்றது? சாப்பிடுற வில்லேஜ் குக்கிங், இவங்கலாம் வில்லேஜ் குக்கிங் சேனல். சேனல் பேர் கரெக்டா சொல்லு. கரெக்ட் தான். அதான் வில்லேஜ் குக்கிங் சேனல் தானே. அதான் சேனல் பேரு. எவ்வளவு பேர் யூடியூபர்ஸ் தெரியுமா? ராகுல் காந்தியா சாப்பிட்டு. ஆமா, தாத்தா தானே. தாத்தா வில்லேஜ் குக்கிங் தாத்தா வராரு. வில்லேஜ் குக்கிங் தான் வருது. சரி ஓகே. 6. அப்புறம் அதுக்கப்புறம் வேற யார் சொல்லலாம்? வேற யார் சொல்றது? 10 தானே கேட்ட ரேண்டம் சொல்றாங்க. எனக்கு டக்குனு எது ஞாபகம் வர மாட்டேங்குது. நீ எது வேணா சொல்லலாம்ல, இந்த லாங்குவேஜ் வேணாலும். மிஸ்டர் பீஸ்ட் போயிட்டான் இப்ப யூடியூப்ல இருந்து. அவன் அமேசான் பிரைம், நெட்ஃபிளிக்ஸ் போயிட்டு இருக்கான். ஓகே, இன்னும் போடுறான். அப்புறம் வேற யாரும் சொல்லலாம்? முன்னாடி எல்லாம் இருந்தாங்களே, நக்கலைட்ஸ், எருமசானி, மைக் ஸ்ரீராம், பரிதாபங்கள், கோசு விலாக்ஸ். 10 வந்துருச்சு. கோசு விலாக்ஸ் நம்ம எல்லா சேனலுக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பிளைண்ட் ரேங்கிங் போமா. பிளைண்ட் ரேங்கிங். ஓகே, பிரேம் நான் சொல்லுவேன். எனக்கு யூடியூப்க்கு சம்பந்தமே இல்ல. நீ சொல்லு. பிளைண்ட் ரேங்கிங்னா நீங்க சும்மா சொல்லுங்க. 10 பேர் யூடியூப்ல சொல்ல, அவர்கிட்ட இன்ஸ்டாகிராம்ல கேட்கலாம். சரி, ஓகே. சொல்லு. இப்போ 10 பேர் நீ சொல்லணும். நான் ஒரு தடவை சொல்லுவேன். எந்தெந்த பொசிஷன்ல இருக்கிறீங்களோ சொல்லுவேன். பரிதாபங்கள். பரிதாபங்களுக்கு வந்து 3rd பிளேஸ் தருவேன். ஏன்? ஃபன்னியாவும் இருக்கும். லைக் அங்கங்க கொஞ்சம் இது லாக் இருக்கும். மத்தபடி ஃபன்னியா தான் இருக்கும், ஜாலியா இருக்கும். அவங்க ஒரே கண்டென்ட் போடுறாங்களே திருப்பி அது ஓகே உனக்கு? ஓகே. ஒரே கண்டென்ட் போட்டாலும் அவங்க அதுல வர சொல்ற மேட்டர் வந்து வித்தியாசமா இருக்குல்ல, அதனால ஓகே. இர்ஃபான் சியூக்கு வந்து நான் வந்து 6 தருவேன். முன்னாடி வந்து ஒரு நல்ல ஒரு கண்டென்ட் எல்லாம் போட்டுட்டு இருந்தான். இப்போ வந்து கொஞ்சம் லைட்டா டவுன் ஆற மாதிரியே இருக்கு. மரியாதை எல்லாம் பேசுறோம். மரியாதை இல்லையே. நல்ல யூடியூபர் தான். வயசுக்கு அவர் வயசுக்கு என்ன வித்தியாசம்? மரியாதை கொடு. அதே மாதிரி அவங்க எல்லாம் வந்து யூடியூபர் பெரிய பெரிய சேனல். உன்னோட மூதாதையர்கள். நீ அவங்கள பார்த்துதான் நீயே பிளாக்ஸ் பண்ணணும்னு கத்துட்டே இருந்திருப்ப. அதனால அவங்களும் மரியாதை கொடு. அப்பதான் அவங்களோட சப்ஸ்கிரைபர்ஸும் உங்களை சப்ஸ்கிரைப் பண்றதுக்கும் ஒரு சான்ஸ் இருக்கு. அதுதான் 6th பிளேஸ். எப்ப வேணா அடிக்கிற அவங்கள.
அப்புறம் அடுத்த ஆள் போயிடலாமா? டிடிஎஃப் இது ப்ளூ சட்டை மாறன். ப்ளூ சட்டை மாறன் 4 கொடுப்பேன். எல்லா படம் எந்த படம் எடுத்தாலும் ஓரளவுக்கு ஆவரேஜ். படத்தை மட்டும் நல்ல படம் ரிவ்யூ சொன்னா கூட ஓகே பாக்கலாம், ஆனாலும் ஏதாவது ஒரு நெகட்டிவ் சொல்லினே இருப்பாரு. எந்த படமா இருந்தாலும் ஒரு நெகட்டிவ் கண்டிப்பா இருக்கும். அவர்கிட்ட இருந்து நீங்க எந்த கண்டென்ட் எடுத்துக்கலையா? எந்த கண்டென்ட் அதாவது அவர் சொல்ற படத்தெல்லாம் நீங்க போய் பார்க்க மாட்டீங்களா? பார்ப்போம். அதுக்குன்ட்டு அவரு நல்லா இல்லைன்னு சொன்னா கூட சில படம்லாம் நாங்க போய் பார்ப்போம். ஏன்னா எங்க கேங் அந்த மாதிரி. டிடிஎஃப் கேட்டேன், எவ்வளவு பெரிய யூடியூபர். சரி, ஹீரோ டிடிஎஃப்க்கு நான் என்ன தரதுன்னு தெரியலையே. 3 இல்ல 4 இல்ல 6 இல்ல 7 தரேன். ஏன் 7? ஏன் பஸ் அவனு மோட்டோ vlogging ரொம்ப கஷ்டப்பட்டு தான் எடுத்தாரு. அதுக்கப்புறம் நிறைய அடிக்க ஆரம்பிச்சு எல்லாரும் ஒரு சேனல் அவரு அவரோட பிளஸ் சேனல் டவுன் ஆயிடுச்சு. அதுக்காக நான் அந்த ரேட்டிங் கொடுத்துருக்கேன். இப்ப பெருசா கொஞ்சம் vlogsம் வராத மாதிரி தான் இருக்கு. இல்ல நான் பாக்குறது இல்லையா கருப்பு கோழி, அதனால சேவல், கருப்பு சேவல். 7th place. சரி விளாக்கர், சரி vlogs. சரி vlogs 2 3 6. சரி vlogsக்கு வந்து நான் 2 கொடுப்பேன். ஏன்னா நான் ஃபர்ஸ்ட் பிளேஸ்ல வேற ஒரு பேர் ஆல்ரெடி நாம வச்சிருக்கேன். சரி அந்த 2 ஏன் கொடுக்குறாரு சொல்லு. சரி vlogsக்கு 2 ஏன்னா வந்து அவரு மோட்டோ vlogger, நல்லா எல்லா ஊரும் நல்லா, அதனால தான் தரேன். நல்ல கண்டென்ட் கூட இருக்கும். A to D நந்தா. நான் பார்க்க மாட்டேன்டா சார். A to D பார்க்க மாட்டியா? டெக்னிக்கலே அவர் தான்டா. எந்த Shots. இடத்துல இருப்பீங்க அவரு? ஷார்ட்ஸ் அவரை பார்க்க முடியாதனால என்ன ஷார்ட்ஸ் பார்த்துருக்கேன். ஷார்ட்ஸ் பார்த்த வரைக்கும் நல்லா தான் இருக்கும். எந்த பிளேஸ் கொடுக்கலாம்? 5 6 7 8 தான் கொடுக்கணும். கோசு vlogs. கோசு vlogs பார்த்துருக்கேன், நல்லா தான் இருக்கும். ஆனா அவங்களும் இப்பதான் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க vlogs கூட. மேக்ஸிமம் கொஞ்சம் காமெடிஸ் கம்மியா தான் இருக்கு பரிதாபங்களோட கம்பேர் பண்ணும்போது. இன்னும் கொஞ்சம் நல்லா பண்ணலாம் தான். நீங்க கூட கொஞ்சம் நல்லா பண்ணலாம். நாங்களும் இது நல்லா பண்ணிக்கிறோம். 9th place. 9th place. 8th place தான் கொடுத்தாச்சுல. அப்ப என்னென்ன பிளேஸ் இருக்கு? 1 இருக்கு, 1 10 4 இருக்கு. 4 தான் கொடுத்தாச்சு. 4 கொடுக்கலையே. 4 கொடுத்தீங்களா? 8 கொடுத்துட்டான். A to D நந்தன் 4 5 ஏதோ ஒன்று கொடுக்கல. சரி, விஜய் சித்து vlogs. அவருக்கு தான் அதுதான் ஃபர்ஸ்ட் பிளேஸ். ஏன்னா இந்த சேனல் ஆரம்பிச்சதே அவரை பேஸ் பண்ணி தான். அப்புறம் இன்ஸ்பயர் பண்ணி தான், நிறைய இன்ஸ்பயர் பண்ணியிருக்காரு. நீ சொன்னது சரியா ரெக்கார்ட் ஆகல, திருப்பி சொல்லு. சொல்லுங்க திருப்பி. அவரு தான் நிறைய இன்ஸ்பயர் பண்ணியிருக்காரு. அதனால தான் யார? யங்ஸ்டர்ஸ் எல்லாரையும். இதுதான் சுகமா, கடவுளின் வரமா, கண்களின் கண்ணீர் தாலாட்டுமா, தாயும் இல்லை தாரமும் இல்லை.